தமிழகத்தின் தலை சிறந்த அரசுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி 2025, பிடிபிஆர்டி 2023, எஸ்ஜிடி 2024 இந்த தேர்வுகளை எழுதிய தேர்வர்கள், குறிப்பாக ஆசிரியர் பணி நாடுனர்கள் கவனம். இந்த ரிசர்வ் லிஸ்ட் டவுட்ஸ் எல்லாமே ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனலில் மட்டும்தான் வரும். ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த சேனல் ஆயிஷா செய்திகள் 24x7. இது வந்து செய்திகள் தான், அன்னன்னைக்கு வர செய்திகளை இங்கே கொடுக்க முடியும். அந்த செய்திகளை தொடர்ந்து இருக்கின்ற அரசாணைகள், வழக்குகள், தீர்ப்புகள், அதன் பிறகு அலுவலக செயல்முறைகள், ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே இந்த சேனல் தான் வரும். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பின் பண்ணியும் தரேன், லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியல கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் லிங்க் உங்களுக்கு ரிப்ளையில் கொடுக்குறேன். இப்போ ரிசர்வ் லிஸ்ட்டை பற்றி ஒரு குறிப்பு ஷார்ட்டாக இன்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். 2 நிமிஷம் வீடியோ தான். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆடெண்டம் 1, ஆடெண்டம் 2 இது எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. பிடிடிஆர்பி, பிஜிடிஆர்பியும் பொறுத்தவரையும் அதுதான். இதுவரையும் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் ஆடெண்டம் சேர்த்து தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அப்போ இன்னொரு ஆடெண்டம் பாசிபிள் கிடையாது. அடுத்த தேர்வை நோக்கி டிஆர்பி நகருது, பள்ளிக்கல்வித்துறையும் அடுத்த தேர்வை நோக்கி நகருது. இதுதான் நிதர்சனமான உண்மை, கசப்பான உண்மை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். உடம்புக்கு கசப்பு மருந்து தேவைன்ற மாதிரி தான். சரி, துறை தலைவரிடமிருந்து பரிந்துரை. இப்போ ரிசர்வ் லிஸ்ட் எப்போ சார் நடக்குன்றது ஷார்ட்டாக பார்த்துடலாம். துறை தலைவரிடமிருந்து பரிந்துரை, பள்ளிக்கல்வித்துறை, ஆதரவு நலத்துறை துறை, எம்பிசி அண்ட் டிஎன்சி துறை, அப்புறம் பழங்குடியினருக்கான துறை, சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறை கீழே எத்தனை துறைகள் இயங்குதோ அந்த துறை தலைவர்கள் தான் கேட்கணும். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கீழே செலக்ட் ஆன டீச்சரு ஜாபை விட்டு வெளியே போயிட்டாங்க, இல்லை ஜாபில் சேரவே இல்லை, ஜாபில் சேர்ந்தாலும் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எரராக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு 2 டீச்சர்ஸ் அனுப்புங்க, ஒரு டீச்சர் அனுப்புங்க, 5 டீச்சர்ஸ் அனுப்புங்கன்னு யார் சொல்லணும்? துறை தலைவர் சொல்லணும். இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சுன்னா நிறையா கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அந்த சேனலை ஃபாலோ பண்ணும்போது. இப்போது டிஆர்பி இயங்குமா சார்னா, ரிசர்வ் லிஸ்ட்டு கொடுக்கறது மட்டும்தான் டிஆர்பி, அதன் பிறகு டிஆர்பி இயங்காது. அப்போ டிஆர்பியை இயக்க வைக்கணும்னா சுவிட்ச் யாருக்கிட்ட இருக்குன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கிட்ட இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை யாராலன்னா தொடக்கப்பள்ளித்துறை நரேஷ் சார், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சார், அதுக்கப்புறம் டிஎன்சி டிபார்ட்மெண்ட் கல்லர்கள் மற்றும் அதுக்கப்புறம் கல்லர்கள் மற்றும் சீர்பரம்பரைத்துறை, ஆதரவு நலத்துறை, அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள் துறை, அதன் பிறகு பார்த்தா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி துறை ரீதியாக இருக்கின்ற தலைவர்கள், அங்கே செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணணும்? லெட்டர் அனுப்பணும். இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல் கீழே இருக்கிறவங்க இந்த 3 ரீசன் பாருங்கள் யாரெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுனா, தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தார பணியில் சேரல, ஜாபில் சேரலைன்னா அதுக்காக ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. சேர்ந்த பிறகு வேறு ஜாபுக்கு போயிட்டாங்கன்னா அந்த இடத்த கூப்பிடுவாங்க. இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் ஜெனியூனஸ் பார்ப்பாங்க. இப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் என்னென்னா ஜெனியூனஸ் பார்த்து நிற்பாங்க, உண்மைத்தன்மை ஆராய்வாங்க. அப்போ உண்மைத்தன்மை இல்லைன்னா அவரோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசனை வச்சு என்ன பண்ணுவாங்க? ரிக்வஸ்ட் இது வந்து முழுக்க சொல்கிறேன், யூசர் டிபார்ட்மெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணால் தான் டிஆர்பி செயல்படும். இது எத்தனை பேர் நம்புறீங்களோ வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக்கை போட்டு இந்த வீடியோ உண்மைத்தன்மை நிறைய பேருக்கு தெரிய வரும். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேரே பண்ணுறதில்ல. ஷேர் பண்ணால் தானே ஊர் உலகத்துக்கு என்னென்ன தெரியும், உங்களோட வச்சுக்கிறீங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த பதவிக்கான அடுத்த கட்ட ஆட்சேர்ப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை வழக்கமான பட்டியல் தயாரிக்கப்படும். அதில் இன்னொரு எக்ஸாம் வச்சு அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுற நாள் வரைக்கும் இந்த லிஸ்ட்டுக்கு உயிர் இருக்குது. அதுவும் துறை தலைவரிடமிருந்து வந்தால் மட்டும்தான். மற்றபடி ரிசர்வ் லிஸ்ட்டை இருக்கிற காரணத்துக்காகவே எனக்கு வேலை கொடுத்துறாங்கன்னு நம்பக்கூடாது. ரிசர்வ் லிஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலை வந்துடும் நம்பவும் கூடாது. துறை தலைவர் கேட்கும் போது தான் இது ஆக்ட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பட்டியல் வந்து எப்படின்னா, ஆசிரியர் தேர்வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த எஸ்ஜிடி 2768 பணியிடங்கள் 2768க்குள்ளே காலியானால் தான் உங்களை கூப்பிடுவாங்க. பிடிடிஆர்பி அந்த 3192 2800 பேர் உள்ளே போனாங்க. அந்த 2800 பேரில் யாருன்னா காலியானோம், இந்த 3 ரீசனில் காலியானால் தான் உங்களை கூப்பிடுவாங்க. இதில் அந்தந்த ரிசர்வேஷனில் இதில் தான் மேஜிக்ஸ் நடக்கும். சார் என் பேர் ஜென்ரல் டர்னில் இருக்குது சார், நான் 9 பேர் ஜென்ரல் டர்னில் இருக்கிறோம், 10 பேர் ஜென்ரல் டர்னில் இருக்கணும்னா உங்களில் யாருமே வெளியே போனால் உங்களை கூப்பிட மாட்டாங்க. சப்போஸ் ஒரு எம்பிசி விமன், இல்லை பிசி பிஎஸ்டிஎம், இல்லைனா எஸ்டி பிஎஸ்டிஎம், இல்லை எஸ்சிஏ பிஎஸ்டிஎம், இல்லை எஸ்சி ஜென்ரல், இந்த மாதிரி ஓரளவுக்கு மாடேட்டாக 70, 80, 90, 75, 76 மார்க் எடுத்த வேறு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, வெவ்வேறு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க குறைவான மதிப்பெண் இருந்தால் கூட அந்த துறையில் காலி ஆயிடுச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அதனால் இட்ஸ் அ மேஜிக்கல் அண்ட் மிராக்கல். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டால் என்ன ஆயிருக்குன்னா, நான் சிவி, நீ வந்து நான் சிவி,
நான் குவாலிஃபைடு ஒட்டு மொத்தமாக சுக்குநூறு ஆயிடுச்சு. நான் குவாலிஃபைட் டீச்சர் அது சுக்குநூறு ஆயிடுச்சு. நான் சிவி அட்டன் பண்ணுவேன் அதுவும் சுக்குநூறு ஆயிடுச்சு. நான் சிவி இது ஒட்டு மொத்தமாக உடச்சி போட்டது தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட். எத்தனை பேர் நம்புறீங்களோ உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் ஏதாவது தவறுகள் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டிஆர்பி அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம். மெயில் போடுங்க, நேரடியாக அணுகுங்க. சார் இந்த இடத்துல என்னுடைய நேம் வரணும், என் நம்பர் ஒன்று விடுபட்டிருக்கு அப்படின்னா சரியாக கண்டுபிடிச்சி ரிசர்வேஷன் ஆக்ட் படி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் டிஆர்பிக்கு நேரடியாக லெட்டரும் கொடுக்கலாம், மெயிலும் போட்டு உங்கள் பேரையும் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தவறுகள் இருந்தால் அவங்க திருத்திப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம். குறிப்பு என்னென்னா, காத்திருப்பு பட்டியல் விண்ணப்பதாரர்கள் சேர்க்கை முற்றிலும் தற்காலிகமானது. இது என்னது ஒன்லி டெம்பரரி தான். ஸோ இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கனால மட்டுமே முழுக்க பணி நியமன உரிமையை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்குங்க, அடுத்த தேர்வு நோக்கி நகருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டீட்டெயில்ஸு அந்த சேனலில் தான் வரும். அந்த சேனல் எந்த சேனல் சார்? ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி. அது நாம தாங்க.